ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸுக்கான கிளாஸ் 2 வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ப்ளவுஸுக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பேசிக் ப்ளவுஸோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுக்கு இன்ட்ரொடக்ஷன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க, என்ன இன்ட்ரொடக்ஷன், ப்ளவுஸுக்கு போய் என்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸ் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவுமே இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க ப்ளவுஸுக்கான இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். இதுதான் வந்து நார்மல் ப்ளவுஸு, அதாவது பேசிக் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைனிங் எதுவுமே இருக்காது, வெறும் பிளைனாக இருக்கும். பிளெயின் கிளாத்து தான், ஒரு சிங்கிள் கிளாத். இதை தான் நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுன்னு சொல்லுவோம், சாதா ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க, பிளெயின் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க, பேசிக் ப்ளவுஸுன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இதை தான் வந்துட்டு முதல்ல கற்றுக்குறோன்னும் போது நம்ம இந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளவுஸ்னால் என்னன்னு தெரியும், ஓரளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கீங்க, ஸ்டிச்சிங் பழகிருக்கீங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ புதுசாக கற்றுக்குறாங்க அவங்களுக்காக நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸை வந்துட்டு ப்ளவுஸாக பார்க்காம இது ஒரு சிலபஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு ப்ளவுஸ்ன்றது வந்து நமக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட்டு அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா நம்ம அப்படி தான் லேர்ன் பண்ண முடியும். ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ண முடியும்னு இல்லை, ஈஸியாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிலபஸாக பார்க்கணும், இது ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகும்போது நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேசிக் ப்ளவுஸோட ஓவர் வியூவை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பார்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டில் வந்துட்டு என்னென்ன வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டாட் வரும், 2 டாட் இந்த பக்கம் 2 டாட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைச்சிருக்கோம். இதுதான் வேலை. நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணணுன்னா இந்த 2 விஷயமும் நம்ம வந்துட்டு தைச்சி முடித்தோம் அப்படின்னா பேக் பார்ட் நமக்கு ரெடி. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு கப் ஷேப், இந்த கப் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு 3 டாட் வரும். அதாவது ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் 3 டாட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி பார்த்தீங்கன்னா பட்டி வந்துட்டு மெயின் கிளாத்து, அதுக்கு அடியில் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து 2 லேயர் கிளாத் கொடுத்துருந்துருப்போம். இது பட்டி பாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் 4 தான் வந்துட்டு ஸ்லீவில் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம், அப்படியே மடிச்சும் தைக்கலாம். அது போக போக ஒரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விஷயந்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. பெரிய காம்ப்ளிகேட் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து 5 விஷயந்தான். அந்த 5 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா பட்டி பார்ட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவு, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, அதோட நெக் ஃபினிஷிங் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணால் மட்டும்தான் நெக் ஃபினிஷிங் இன்க்ளூட் ஆகும். நம்ம வந்து நார்மலாக நம்ம வேறு ப்ளவுசஸ் தைக்கிறோன்னா அதை டிசைன் கவர் பண்ணி தைக்கும்போது அந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அதிலே கவர் ஆகிடும். ஹெம்மிங் பண்ணணுன்னா மட்டும்தான் அது தனி ஒர்க்காக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட ஓவர் வியூன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கிற டாட்ஸ் அப்புறம் ஜாயின்ட்ஸ், இதுக்கான வந்துட்டு ரீசன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம எதுக்காக வந்து இந்த டாட் பிடிக்கிறோம், இந்த வந்து பட்டியில் வந்துட்டு கனமான கிளாத் கொடுத்துருக்கோம், எதுக்காக வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பேக் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்ததும் நம்ம பேக் தானே கட்டிங் பண்ணுவோம். பேக்கில் வந்து இந்த டாட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேசிக்காக என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு நான் வந்து ஹூக் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்கே வந்து ஷேப் கிடைக்கும். நாங்கள் ஹூக் பண்ண உடனே இங்கே நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கிது பார்த்தீங்களா, இப்படி நேராக ஒரு ஷேப் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்காகவும் ப்ளஸ் வந்துட்டு
ஏன்னா நமக்கு இங்கே பாடி வந்து அகலமாக இருக்கும், ஹிப் கிட்ட வந்து அகலம் வந்து குறுகலாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த பாடிக்கு இந்த கிளாத்தை வந்துட்டு இப்படியே விட்டுட்டு இங்கே அடியில் ஹிப் கிட்ட மட்டும் வந்துட்டு நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, டாட் பிடிக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து கிளாத் வந்து சுருவும், இங்கே நமக்கு வந்து விரிஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டாட் இப்படி இருக்கிறதுனால இந்த டாட் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு ப்ளவுஸை போடும்போது இது வந்து இறுக்கி பிடிக்கும். இப்போ இதோட கிரிப்னஸ் என்னென்னா, இங்கே இருக்க பட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் சைடு பட்டி, இந்த பட்டியை வந்துட்டு இந்த பிடிக்கிற இந்த டாட் வந்து தான் கிரிப்பாக வந்துட்டு பிடிக்கும், grip ஆகும். இந்த டாட் பிடிக்கிறதுனால தான் இந்த பட்டி வந்து நமக்கு grip ஆகும். அப்போ நமக்கு இந்த பட்டி வந்து திக்காக இருந்தால் தான் வந்து செஸ்ட் உள்ள இப்படி சுருண்டிட்டு போகாமல் இருக்கும். இப்படி சுருண்டிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது நமக்கு grip-ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப்பில் வந்துட்டு டாட் பிடிக்கிறோம், கப் ஷேப்புக்காக ஓகே. பட் இந்த 3 டாட் எதுக்காக நம்ம பிடிக்கிறோம், இந்த 3 டாட்டுமே எதுக்காக வந்துட்டு நம்ம வந்து பிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து சென்டர் டாட். நான் உங்களுக்கு இப்படி காட்டினா கன்ஃபியூஸ் ஆகிடும், நான் இப்படியே காட்டுறேன். இப்போ நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா, இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா, கப்போட சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு சேர்த்து நம்ம இந்த டாட்டை வந்து பிடிக்கும்போது நமக்கு கப்புக்கான இடம், அதாவது ஷேப்புக்கான வந்துட்டு இடம் நமக்கு வந்து இந்த டாட் பிடிக்கிறது மூலயமா வந்துட்டு நமக்கு அந்த இடம்ன்றது கிடைக்கும். இந்த 3rd டாட் பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டாட்டு, இது செகண்ட் டாட்டு, சென்டர் டாட்டு ஆர்மோல் டாட்டு, அதாவது மெயின் டாட்டு, சென்டர் டாட், ஆர்மோல் டாட், ஃபஸ்ட் டாட், செகண்ட் டாட், 3rd டாட். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தான் ஸ்டிச் பண்ணுவோம், அடுத்து இந்த டாட்டை ஸ்டிச் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்து ஆர்மோல் டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டாட்ன்றது வந்துட்டு முதல்ல நம்ம அந்த கப் ஷேப்புக்கான அளவை வந்துட்டு பிடிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு டாட். இந்த செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா, இப்போது ரெண்டு கப் சைஸுக்குமே இடையில வந்துட்டு கேப் இருக்கும் இல்லைங்களா, இந்த நெஞ்சுக்குழி பகுதி அப்படின்னும்போது இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியை நம்ம வந்துட்டு இந்த டாட் பிடிக்கிறது மூலிமா வந்துட்டு அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மாட்டும்போது நமக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். நம்ம ஊக்கு வந்துட்டு இப்படி ஐப்பட்டியில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் உள்ளே போயிடும் நமக்கு. அப்போ இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும், இங்கே வந்து ஓப்பன் தெரியும். இந்த ஓப்பன் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இப்படி ஷேப் வந்து இப்படி என்ஹான்ஸ் ஆகிருக்கும், கப் ஷேப் வந்து இப்படி என்ஹான்ஸ் ஆகிருக்கும்போது இங்கே நடுவில் வந்துட்டு நம்ம இந்த ஹூக்குப்பட்டி வந்துட்டு ஐப்பட்டி வந்துட்டு நம்ம ஊக்கு போடும்போது நடுவில் வந்துட்டு இந்த கேப் இருக்கும். இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த டாட்டை வந்து நம்ம பிடிக்கிறோம். அப்போ நமக்கு 2 சைடுமே க்ளோஸாக இருக்கும். நம்ம அப்படியே ப்ளைனாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆக்வர்டாக இருக்கும். அதனால் நமக்கு இந்த டாட்டை பிடிச்சிட்டோன்னா நமக்கு எல்லா ஊக்கமும் போடும்போது நமக்கு வந்துட்டு ஈவனாக சூப்பராக வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சென்டர் டாட்டை பிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்மோல் டாட் எதுக்காகனா, இதுதான் வந்து நம்ம கப் சைஸோட வெயிட்டு வந்துட்டு லிஃப்ட் பண்ணி க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கான டாட் இதுதான். இந்த டாட் வந்துட்டு நம்மளுடைய செஸ்ட் சைஸ் இருக்குது இல்லைங்களா, கப் சைஸ் ப்ரெஸ்ட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ்ட்டோட வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறது தான் இந்த 3rd டாட், இந்த ஆர்மோல் டாட். இந்த ஆர்மோல் டாட்டில் தான் வந்துட்டு நம்ம வந்து அதனால தான் நம்ம பிரின்சஸ் கட்லேயுமே இந்த டாட்டையும் மெயின் டாட்டையும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டே இருக்காது, ஏன்னா நம்ம வந்து அதை வந்து போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், ரொம்ப ஹை நெக்காக வரும். அப்போ சென்டர் டாட்டும் நம்ம ஆர்மோல் டாட்டும் மட்டும்தான் நம்ம அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த பிரின்சஸ் கட்டுன்றதை எடுக்கிறோம். நம்ம போக போக அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸஸோட கோர்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம் போக போக. இப்போ இந்த 3 டாட்டு எந்த பர்பஸ்க்காக நம்ம பிடிக்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய வந்து ஒவ்வொருத்தரோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ப்ளவுஸை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணலாம், அது போக போக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பற்றி இவ்வளோ, ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட்ஸ் பற்றி இவ்வளோ தான். இதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த 3 டாட்ஸுமே பிடிக்கிறோம். பட்டி பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் இருக்கும், மெயின் கிளாத்தோட
வந்து 2-3 கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம அந்த கிரிப்னஸ் கொடுக்குறோம். எதுக்காக நம்ம அந்த கிரிப்னஸ் கொடுக்குறோன்னா, இப்போ பிளெயினாக சிங்கிள் கிளாத் இருக்குது, அது அடியில் ஒரே ஒரு லைனிங் கிளாத் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம செஸ்ட்டோட வெயிட்டுக்காக நம்ம குனியும் போது, நிமிரும் போது, இல்லை நடக்கும்போது, நம்ம வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி சுருங்கும். உள்ளே அந்த செஸ்ட் உள்ளே இப்படி வந்து கிளாத் வந்து இப்படி போயிடும். ஸோ நமக்கு க்ரிப்பாக இருக்கணும்னா இங்கே திக்காக கிளாத் கொடுத்துட்டோம்னா நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி பேக்கில் இந்த டாட்டுமே இருந்ததுன்னா நம்ம இந்த பட்டி பகுதியை வந்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சி நிற்கும். ஸோ அப்போது இந்த பட்டி பாட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறதுன்றது இம்பார்ட்டண்ட். அது இந்த பட்டி பாட்டில் இருக்கிற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அதுதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு செஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டு வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி கப் சைஸ் நம்ம பிடிச்சிருவோம். ஆனால் பேக் சைடு நமக்கு வந்து இந்த லென்த்தில் தான் நமக்கு இந்த ஹைட் இவ்வளோ ஹைட் இருக்கணும்னு சொல்லிவிடுவோம் இல்லைங்களா. பேக்கோட ஹைட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கப் ஷேப்பை மெஷர் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற ஹைட்டை வந்து ஃபில் பண்ணுவோம். கப் சைஸ் இப்போ வந்து 12, 12.5, 13, 13.5 உங்களுக்கு ஒரு அண்டர் பஸ்ட் வந்துட்டு அந்த செஸ்ட்டு முடிகிற பகுதி வந்துட்டு இத்தனை இன்ச்சில் வந்து வரலாம். பட் ஆனால் நம்ம இப்போ 14 இன்ச்சில் ஹைட் கேட்குறோம் ப்ளவுஸுக்கு, இப்போ 13 இன்ச்சில் ஹைட் கேட்குறோம், 14 இன்ச்சில் ஹைட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம அந்த ஹைட்டுமே கவர் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பட்டி பாட்டை வந்து அட்டாச் கொடுத்து நம்ம அந்த பேக் பார்ட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மேட்ச் பண்ணிடுறோம். அதுக்காகவும் கூட நம்ம இங்கே பட்டி இருக்குது இந்த ரீசன் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்துட்டு பெருசாக எதுவும் இருக்காது. நம்ம என்ன டிசைன் சாய்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இந்த ஸ்லீவோட ஃபினிஷிங்ன்றது வந்து மாறும். இப்போ ப்ளைனாக அப்படியே விட்டுறோன்னா, நான் இப்போ சுடிதாருக்கெல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தர் இதை லைக் பண்ண மாட்டாங்க, அப்போ நம்ம வந்துட்டு ஹெம்மிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் மேலே தெரியாமல் ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். வேறு பேட்டர்ன் ப்ளவுசஸ், டிசைனர் ப்ளவுசஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்து லைனிங் கொடுத்து திருப்பி தைக்கும்போது அது உள்ளே வந்து இன்விசிபிளாக போயிடும். அந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் ஆகட்டும், பேக் நெக் ஆகட்டும், நம்ம வந்து நெக் ஃபினிஷிங் வந்து இங்கே ஹெம்மிங் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஸ்டிச்சஸே போட்டிருக்கேன். இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபினிஷிங் வரும். இப்போ ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை கேன்வஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம், இல்லை நார்மலாக ஹெம்மிங் பண்ணியும் நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம், இல்லை பைப்பிங் கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபினிஷிங் கொடுக்கலாம். அது வேரியேஷன் நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி, சாரீ கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும், டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து மாற்றிக்கலாம். பட் இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் 3 டாட்ஸ்ன்றது எதுக்கு பிடிக்கிறோம், பட்டி பாட் எதுக்கு இன்க்ளூட் ஆகுது, நம்ம வந்து இதில் இந்த டாட்ஸ் எல்லாம் ஏன் பிடிக்கிறோம், இதை ஒன்றுக்கு ஒன்றா ஏன் ஜாயின் பண்ணுறோன்றதெல்லாம் முன்னாடியே ஒரு பேசிக்காக இப்போ தான் நீங்கள் பிகினர் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்க்கிங் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டுமே யூஸாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்ப்பீங்க. ஓகே, நம்ம இதுக்காக தான் இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணுறோம், இதுக்காக தான் வந்து ஃப்ரண்ட்டு இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும், இப்படி தான் வந்து பேக் மார்க் பண்ணணும். அப்போ பேக்னால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேக் டேட் வரும், அதில் வந்து மடித்து தைப்போம், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்காக தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளவுஸ் பற்றி நாலேஜ் இருக்குது, ஓரளவுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. கிளாஸுன்னு வந்துட்ட பிறகு நம்ம வந்து புரியாதவங்களுக்கு இப்போ தான் முதல்ல ப்ளவுஸ் பார்க்குறாங்கன்றவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே வந்து தையலுக்கான அளவுகள் விடுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேக் சைடு வந்துட்டு பின்னாடி வந்து மடித்து தைக்கிறோம். இந்த மடித்து தைக்கிறதுக்காக 2லேருந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து கிளாத் ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான், கிளாத் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து இப்படி கம்பல்சரி 1.5 இன்ச்சு நம்ம விடணும். இது மடித்து தைக்கிறதுக்காக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விடுறோம். ஸோ பேக் பார்ட்டில் ஷோல்டர்லேயும் பாட்டம் பகுதியிலையும் நம்ம வந்து இன்ச்சஸ் விடுறோம். ப்ளஸ் வந்து 1/4 இன்ச்சு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்ரு. ஆனால் எப்போவுமே நெக்கு ஃபினிஷிங் கிட்ட மட்டும் 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அங்கே நமக்கு வந்து கிளாத் அதிகமாக தேவைப்படாது. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்லீவு
பேக் அதே தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்துட்டு நம்ம ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு விடுவோம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்துட்டு 1/2 இன்ச்சு விடுவோம். இங்கே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறதே காட்டுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே வந்து எவ்வளோ இப்போ கிளாத்தில் ஸ்லீவ் பார்ட்டில் இந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத் விட்டுருக்கோம். இதில் 1/4 இன்ச்சு தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஓல்டு ப்ளவுஸ், உங்களுக்கு டெமோக்காக நான் இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி சைடு வந்து 1/2 இன்ச்சு விடுவோம். அதே மாதிரி பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டோட பாட்டமில் வந்துட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். சீம் அலவன்ஸ்னால் தையலுக்கான பகுதி வந்துட்டு நம்ம தையலுக்காக தைக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். அதே தான் இது மார்ஜின் இந்த இடைவெளி பார்த்திங்கன்னா மார்ஜின். இப்போ நமக்கு வந்து பத்தலை ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஒரு தையல் பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைப்போம். அதுக்காக இந்த சைடு வந்துட்டு எப்போவுமே 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கணும். இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணுறோன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுவோம். இங்கே இடைவெளி விட்டுருவோம், இங்கே வந்துட்டு அதே மாதிரி தையலுக்கான பகுதியை விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது இதே மாதிரி ஃப்ரண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு எப்போவுமே கொக்கிப்பட்டி சைடு தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணணும் ப்ளவுஸ் கட்டிங்க்கு. இப்போ இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த டாட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா இதே மாதிரி இந்த பக்கம் தையலுக்கான பகுதியை விட்டுட்டு மார்க் பண்ணணும். இவ்வளோ தான் பேசிக் ப்ளவுஸை பற்றின இன்ட்ரொடக்ஷனும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் தி ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸ்னால் அதில் என்னென்ன பார்ட்ஸும் வருதுன்றதையும் பார்த்துட்டோம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி பார்ட், ஸ்லீவ் பார்ட், கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி பார்ட், இது 5 விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம், டெமோவாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கிளாத்தில் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் வந்து டெமோவாக நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். கிளாத்தில் வந்துட்டு நமக்கு எந்த பக்கம் வந்து பேக் கட் பண்ண போகிறோம், எந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம், எந்த சைடு வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு கிளாத்தில் வந்துட்டு போட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ளெயினாக வந்து ட்ராயிங் மாதிரி பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரஃப்பாக ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்துட்டு 4ஆக மடிச்சு போட மாட்டோம், 2ஆக மடித்து தான் போடுவேன் கட்டிங் பண்ணும்போது. இப்போ நான் அது 2ஆக மடித்து போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிளாத் வந்து இப்போ ஃபோல்டிங் ஒரு சைடு வந்து சிங்கிள் ஃபோல்டிங், இந்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டு கரைப்பகுதி இருக்கும், இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணி இந்த கிளாத்தில் வந்துட்டு எந்த பக்கம் வந்து பேக் வந்து கட் பண்ணணும், ஃப்ரண்ட் கட் பண்ணணும், பட்டி எங்கேருந்து எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கிளாத் பத்தாத சமயத்தில் வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு கட்டிங் பழகிட்டு கிளாத் பத்தலைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. இருக்கிற கிளாத்தை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். கிளாத்தை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் குறுகலாக வந்துட்டு கட்டிங் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து போட்டு எந்த ஒரு கிளாத்துமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ நான் ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே என்ன ட்ராயிங் பண்ணுவோன்னா, இப்போ வந்து பேக் பார்ட் போடுவோம். பேக் பார்ட் வந்துட்டு இங்கே வந்து அன்இவனாக இருக்கும், நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பேக் பார்ட் போட்டோடனே இப்போ நம்ம தையலுக்காக இடைவெளி விடுவோம் இல்லைங்களா, அதையும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே பேக் பார்ட் மடித்து போடுறதுக்காக ஒரு தையல் போட்டு பேக் பார்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போடுறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் காட்டுறதுக்காக எப்படி இருக்கும்னு. இப்போது இந்த ஃபோல்டிங் சைடு வந்துட்டு நம்ம வந்து பேக் பார்ட் வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா. ஃப்ரண்ட் வந்து எந்த சைடு வரும்னா இப்போ இந்த சைடு வரும். இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா பேக் பார்ட்டோட ஆப்போசிட் சைடு நான் இப்போ வந்து என்னோடய சைடு நான் வந்துட்டு திருப்பிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை மார்க்கிங் பண்ணும்போது கட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன். இப்போ நமக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். பேக் வந்துட்டு ஃபோல்டிங் சைடும் ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் சைடும் வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சு இந்த 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 சைடு இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு பட்டி வரும். இந்த ட்ராயிங்குமே இப்படி வரும். இப்போ நம்ம இங்கே வந்து சீம் அலவன்ஸ், எல்லாத்துக்குமே சீம் அலவன்ஸ்ன்றது இருக்கும், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு பட்டி பார்ட் வரும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் பார்ட் இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் வரும். இப்படி நம்ம இந்த பார்ட் எடுத்துப்போம். ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணும்போது மட்டும் இப்படி நம்ம வந்து நாலாக மடிச்சுட்டு கட் பண்ணுவோம். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டி பார்ட்டும் கட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி சிங்கிள் ஃபோல்ட்லேயே தான் நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணுவோம். பேலன்ஸ் இவ்வளோ இந்த கேப் இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ கிளாத் இருக்குமான்னு யோசிக்காதீங்க, இவ்வளோ கிளாத் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. பட் ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு பொறுத்தே வரும். இது கொஞ்சம் ப்ராடாக தான் வரும். நான் சின்னதாக வந்து ட்ராயிங் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாத்தை மடித்து போட்ட பிறகு பேக் எந்த பக்கம் வரும், ஃப்ரண்ட் எங்கே வரும், பட்டி எங்கே வரும், ஸ்லீவ் எங்கே வரும்ன்றதை தான் வந்துட்டு இப்படி இந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவாக வந்துட்டு ட்ராயிங் பண்ணி காட்டினேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் அந்த பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸே வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்களும் கற்றுக்கணும், உங்கள் ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இன்னும் போக போக அட்வான்ஸ்டு ப்ளவுஸ் கோர்ஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கோர்ஸ், அப்புறம் மேக்ஸி ட்ரெஸ் கோர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கோர்ஸஸாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்றதை பொறுத்து தான் என்னால் கிளாஸஸ் எல்லாம் கொண்டு போக முடியும். இப்போ நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ் கட்டிங் மாதிரி தெரியுது இல்லையா? நீங்கள் பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த ஷேப் பண்ணுறது வந்துருச்சு பார்த்தீங்களா? பேலன்ஸ் கிளாத்தெல்லாம் நம்ம வந்து நாட் வைக்கிறதுக்காகவும் டிசைன்ஸ் பண்ணுறதுக்காகவும் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே கிளாஸ் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யாராவது டைலரிங் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், அதாவது ப்ளவுஸில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கிளாத்தில் வந்து கட்டிங் பண்ணுறதுன்றதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கிளாத், எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படும், அது எப்படியெல்லாம் நம்ம மடித்து போடுறோம், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறோன்றதை பற்றி நம்ம வந்துட்டு அடுத்து வர போகிற கிளாஸில் பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட லைக் தான் வந்துட்டு என்னோட பூஸ்டர். நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் வந்துட்டு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறது வந்துட்டு நல்லதா, வந்துட்டு ஷேர் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத. கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.